நம்ம தெகின்னு மோகுராதி எத்பான்மாலோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த அக்கா பொண்ணு ஆவி கூட அந்த அங்கிளை போட்டு படுத்தி எடுத்து அவர் ஆவியை வெளிலே எடுத்துருவாளா, அதுக்கு எடுத்து கட்டுறாங்க. இங்கே மோகுரா, மாகி, அப்புறம் தம்பி, அப்புறம் வந்து எய்கோ 4 பேரும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பூச்சி அந்த அக்கா பையன் வந்து கொடூரமாக மாற போகிறா, அதுக்குள்ளே தடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கப்ப கடைசியாக அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா மூக்குராவும் மாகி மட்டும் விறுவிறுன்னு உள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அங்கிள் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பெரிய ஹாஸ்பிட்டல், எங்கே இருக்காருன்னே தெரில. இவன் முழிச்சிட்டு நிற்கிறான். அப்போ தான் ரெட் பேண்டா உதவி செய்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்னா டப்புன்னு எந்திரிச்சு நின்றுக்கிறான், கையை மேலே தூக்கிக்கிட்டு. இந்த பேண்டாக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எதையாச்சும் இதுங்க பார்த்து பயந்துடுச்சுன்னா இப்படி தான் தூக்கிட்டு நிற்கும் கைகளெல்லாம். ஏன்னா வந்து மித்த அனிமல்ஸை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு அது மாதிரி இது நிற்க அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, இதே இவன் ஆண்டனா மாதிரி யூஸ் பண்ணுறான்டா, அப்படின்னா ஏதோ ஒரு கொடூரமான ஆவியை பற்றி தான் அவன் பயந்து போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிற்கிற சைடே போகும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கரெக்டாக அந்த அங்கிளோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த அக்கா பொண்ணு ஆவி அந்த அங்கிளோட ஆவியை பிடிச்சிக்கிட்டு இவன் கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. இவன் வந்து அந்த அக்கா பொண்ணை வந்து பிடிச்சி இழுத்துறான். நம்ம மோகுரா பிடிச்சி இழுத்தோன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கா, யார் நீ அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த மோகுரா சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து அந்த நெக்கோட்ஸ்கி குடும்பம் தான் பேய ஓட்டுவாங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியாத விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து டார்ச் வச்சிருக்கான்னு அந்த விளக்கு, அதில் தானே லைஃப் எனர்ஜி இருக்குது, அதை எடுத்து இந்த ட்ரிப்ஸ் போகும்ல அந்த பாக்கெட்டில் குத்தி விட்டுறான். அந்த லைஃப் எனர்ஜி கரெக்டாக இந்த அங்கிளுக்கு போய் இவரோட திரும்பி இவர் உடம்புக்கே வந்துட்டு நார்மல் ஆயிடுறாரு. இந்த அக்கா பொண்ணுக்கா ஒரே கோவம், எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணியிருப்ப, இவனை திருப்பி பழையபடி மாற்றிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ கோவத்தில் கத்திட்டு இருக்க. அப்போ தான் மோகுரா சொல்கிறான், இவன் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பான், அதாவது எப்படின்னா உடச்சி போய் தான் இருக்கான், இன்னும் நரகத்தில் வாழ்கிற மாதிரி தான் இருப்பான், ஆனால் உயிரோட இருப்பான், அதுவே அவனுக்கு நரகம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவ கத்திட்டு இருக்கா. இப்படி இவன் வாழ்கிறதுனால என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து சரியாக போயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் மோகுரா சொல்கிறான், நீ இப்போ இவனை கொண்டா மட்டும் உன் தங்கச்சி வாழ்க்கை சரியாக போதா, அப்படி இல்லை என்னால் வந்து உன் குடும்பத்துக்கும் உன் தங்கச்சிக்கோல எந்த உதவியும் செய்ய முடியாது, என்னால் செய்ய முடிஞ்சது என்னன்னா நீ நரகத்துக்கு போகாமல் இருப்ப, அதைத்தான் நான் தடுத்துருக்கேன், இப்போதான் உன் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன். அடுத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க கெட்டவங்களா மாறுறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இது மாதிரி கஷ்டத்தை எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா, அதனால தான் சொல்கிறேன் நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்ல அவன் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. இவனை மாதிரி உயிரோடு இருந்துக்கிட்டு இங்கே இருக்க மக்களை கொடுமைப்படுத்துறவங்கள கொடுமைப்படுத்திட்டு நரகத்துக்கு போடுறதே மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மோகுரா கத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப என் மாகி பார்த்துட்டு இருக்கான். அப்படி மோகுராவோட வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி அப்ப பார்த்தா அந்த தங்கச்சி பொண்ணு அங்க வந்துடுறான். வந்துட்டு அக்காவாவிய வந்து இப்ப தங்கச்சிக்கு தெரியுது. அவ பார்த்துட்டு அக்கா அக்கா தானே நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்படியே எய்கோவையும் அந்த தம்பி பையன் என்ன கட்டுறாங்க, இவங்க 2 பேரும் நர்ஸ்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து எய்கோ சொல்லிட்டு இருக்கான், மோகுரா நல்லவன் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரியும், அண்ணன் வந்து எப்போதும் நல்லவங்க கூட தான் ஃப்ரெண்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் மோகுரா பத்தி பேசுறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க பழசா இருக்கு, எனக்கு என்னமோ அவனை நான் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே பாஸ்ட்டை காட்டுறாங்க. அப்ப இந்த தம்பி பையன் சின்ன பையலா இருக்கிறப்ப சுற்றி இருக்க எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து இவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணன் ஓடி வரான், ஏன்டா என் தம்பிகிட்ட இப்படி வம்பிழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அதுங்க சொல்லுதுங்க, இது மாதிரி தம்பி பொண்ணுங்க கூடயே விளாட்றான், பொண்ணு மாதிரியே பண்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவன் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருக்கான். அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட்டுக்கு வர அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்து 2 பேரையும் போட்டு மொத்திட்டு போயிடுறாங்க. 2 பேரும் அங்கேயே அழுதுட்டு நிற்கிறாங்க. அப்பதான் அங்க ஒருத்தர் கையை தட்டிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம மோகுரா. அவன் தான் பல வருஷமா உயிரோட இருக்கான்னா இவங்களை சின்ன பிள்ளையில பார்த்து இருந்திருக்கான். அங்க நின்று கை தட்டிட்டு இவங்க 2 பேருமே கூப்பிடுறான், வாங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பரா வந்து சண்டை போட்டீங்க, எப்போதும் ஒத்துமையா இருக்கீங்க, அதுக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்குறான். அதை இவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவனே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், அந்த பசங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதை தான் இப்போ தம்பி சொல்கிறான். அப்புறம் இதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதனால தான் எனக்கு ஒரே மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இன்னும் வீட்டில் தெரில போல அது அவன் தான் சொல்லிட்டு அப்படியே இங்கே தங்கச்சி பொண்ணை கட்டுறாங்க. அவள் வந்து அந்த அக்கா பெண்ணை பார்த்துட்டு, நீ அக்கா தானே, எனக்கு எப்படி நீ கண்டுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். நான் உனக்கு தெரியறேனா அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் தங்கச்சி பொண்ணு சொல்கிறான், நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கும் உன்ன மாதிரி ஆக்கணும் தான் ஆசை, ஆனால் எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் மாகி வந்து சோகமாக சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் உன்னால் ஆக முடியாது, நீயா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப மோகுராவும் அதை தான் சொல்கிறான், என்னால் வந்து இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னை தேடி ரீப்பர் வந்துடுவான், அது வரைக்கும் நீ என்ன பண்ணுற, வெளில போயிட்டு தொலைஞ்சி போன மாதிரி நடிச்சுக்கிட்டு, அப்போ தான் உனக்கு வந்து தண்டனை நல்லா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மோகுரா சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த அங்கிள் வந்து இனிமேல் உன் தங்கச்சி எந்த தொல்லையும் பண்ண மாட்டாரு,
நீ வந்து கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆவிக்கிட்ட சொல்ல. அப்பதான் தங்கச்சிக்கு புரியுது. அப்ப அக்கா தான் வந்து இந்த அங்கிள் இப்படி பண்ணால நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமும் படுறா. அக்காவை பத்தி அப்பதான் புரிஞ்சுக்கிறா. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்கா வந்து அவளோட பழைய உருவத்துக்கு வர அந்த குட்டி பொண்ணு உருவத்துக்கு வந்துட்டு, ஆமா நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இப்பதான் அங்கிள், அதனாலதான் அங்கிள் இப்படி இருக்காரா, சரி நான் வேணா டாக்டர் கூப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாகி வந்து மூகரா பிடிச்சி திருப்பிட்டு இருக்கான். ஐயோ டாக்டர் கூப்பிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொம்மை கீழே தானே கிடக்கு, அந்த பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அம்மா இன்னமும் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அம்மாவை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அப்படியே அடுத்த சீன்ல கட்டுறாங்க. நம்ம சியோ தான் ஸ்கூல் விட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம கியோ பையனும் அங்கதான் நடந்து வந்துட்டு இருக்கா. நீங்களும் ஸ்கூல் விட்டு இந்த பக்கம் தான் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து சேர்ந்துக்கிறா. அப்ப வந்துட்டு உங்களோட ராசி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான் லியோ, அதாவது சிம்ம ராசி சொல்றான். இவளும் போன்ல வந்து உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு போய் இவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவன் சொல்றான், அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு ஃபன்னுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, உங்களுக்கு ஏதோ கெட்டது வரப்போகுது, நீங்க பிளாக் கலர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் சொல்றான், இவன் மேல இருக்க பூனை கருப்பு தானே, இவன் வந்து கருப்பா தான் இருக்கான், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் சொல்றான், நம்ப மாட்டேன் சொன்னீங்க இதெல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் சொல்லிட்டு இருக்கான், இது எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஏன்னா இதுல சொல்றது வந்து உண்மையா நடந்துருச்சுன்னா இன்னும் அது கொடூரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி வரான். பார்த்தா இவன் வீடை பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்கு. இவ பார்த்து அசந்து போயிடுறா. இது உங்க வீடா, நான் ஏதோ இது எக்ஸ்போர்ட்டஸ்ன்னு நினைச்சேன், சீக்கிரட்டான பேசா இருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே இவன் வீட்டுக்குள்ள வரான். கதவை திறந்தா உள்ள பார்த்தா நம்ம மோகரா தான் உட்காந்துருக்கான். மோகரா பார்த்துட்டு இவன் சொல்றான், இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் மோகரா பார்த்துட்டு ஓ வீட்டுக்கு வந்துட்டியா வா வா அப்படின்னு சொல்லிட்டு சீவும் பார்க்குறான். ஏ நீனு வந்துட்டியா, நிறைய ஆவியும் கூட கூட்டு வந்திருக்கா போல, சரி நான் கொஞ்சம் லைட் அடிச்சு தரேன் அதுங்கள்ட்ட இருந்து, வீட்டுக்குள்ள வரியா, இவங்க வந்து பெரிய பணக்கார குடும்பம்ல, நிறைய ரிச்சான ஸ்நாக்ஸா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்க. ஹியோ சொல்றான், உனக்கெல்லாம் மேனஸே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் ஹியோ கிட்ட, அதோட இந்த வீட்டுக்குள்ள ஆவிங்க எதுவுமே வராது தெரியுமா, நீனும் ஆவிங்களே எல்லாமே நிம்மதியா இருக்கலாம் ஷியோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இவளும் சொல்றான், அப்படியா இது ரொம்ப ப்ராடக்டான ஹவுஸா, ரொம்ப ஜாலியா இருக்கும் போலயே உள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதை தான் ஹியோ சொல்றான், இவன் ஸ்கூல்ல இருக்கப்பெல்லாம் அந்த ஆவி எல்லாம் தொல்லை பண்ணுமா, அதனால எங்க குடும்பத்துக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும், ஏன்னா இங்க வந்து எந்த ஆவியுமே பார்க்க மாட்டோம், அவ்வளவு சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, அதனால நீங்க 2 பேரும் உள்ள வராதீங்க அப்படியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கியோ சொல்லிட்டு இருக்க. கியோட அம்மா பின்னாடி வந்துடுறாங்க. யார் இது, கியோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. கியோ பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நீதான் வந்து இவனை அந்த கடையில காப்பாத்தினியாமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேயோட்ட கூட போயிருப்பாங்க, மேல இருந்து கீழே வந்திருப்பான், இவன் கூட பிடிச்சிருப்பால, அதுதான் சொல்றாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு ஏதோ பவர் இருக்கு போல. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுடுறாங்க. இவங்க கண் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குது, சுத்தி பிளாக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே நிக்குது, அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவங்க திருப்பி சென்ஸுக்கு வராங்க. வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கேக்குன்னா பிடிக்குமா, இப்பதான் கேக்கு பேக் பண்ண, வந்து சாப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட கேட்கணும். இவருக்கு தான் ஃபுட்டுன்னா ரொம்ப பிடிக்குமே, அப்படியா வர வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. மோகராவா நொய்யின்னு பேசி கியோக்காவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அவ சொல்லிட்டு இருக்கான், நான் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம்னு பார்த்தா இதுங்க வந்து என் உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம தாத்தா சொல்லியிருக்காருல, இவன் தான் வந்து நம்ம வாழ்க்கையை காப்பாத்துனது, அதனால இவனுக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இவர் சொல்றாரு, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல அப்படின்னு கியோக்கா சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் மோகரா சொன்னா, நான் இங்க வந்ததே வந்து உங்க அப்பா எழுதுற நாவலை படிக்கலாம் தானே வந்தேன், படிச்சுட்டு அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ அதெல்லாம் படிக்கவும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் தான் குடும்பமே இப்படி இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி மோகரா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல வேற இந்த மோகரா பாருங்க, அவன் வந்து ப்ராப்பர்ட்டி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இவ்வளவு இடம் இருக்கா, இவ்வளவு பெரிய இடமா, இது எல்லாமே உங்களோட அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, ஏன்டா அடுத்தவங்க பத்தி சொத்தை பத்தி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா இந்த ஷியோ பொண்ணு வந்து கியோக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கா அவங்க அம்மா பத்தி, இது மாதிரி உங்க அம்மாவாலையும் ஆவிகள் எல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அப்பாவாலையும் பார்க்க முடியும் பையனாலையும் பார்க்க முடியுமா, அதனால கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த அப்பா சொல்றாரு, இல்ல இவளால ஆவிகள் பார்க்க முடியாது, ஆனா இவளுக்கு வேற ஒரு மாதிரி பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்பயே வெளில வந்து காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா போய் பார்க்க போறாங்க. யாருன்னு பார்த்தா இங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இது மாதிரி இவங்க அம்மாட்ட உதவி கேட்டுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, நீங்க தான் வந்து ரீடிங் பார்க்கணும், அதாவது வந்து கைரேகை பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, இந்த கார்ட்ஸ் வச்சு சொல்லுவாங்கல்ல ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி, அது மாதிரி தான் சொல்றாங்க, நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு போன வாரத்துல இருந்து எதுவுமே சரியில்லையா, தட்டெல்லாம் உடஞ்சிருச்சான், காலில் வந்து முட்டிக்கிட்டாங்களாம், தலை ஒரே வலிக்குதான், பூவெல்லாம் வாடி போயிட்டான், ஏதோ சாப்பிடணும்னு நினைக்கிறேன், எதா இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் எட்டி பார்த்துட்டு
இருக்காங்க ரூம்ல இருந்து. அப்ப இங்க மோகரா பாருங்க எது ரீடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்க்கறான். கையை பார்த்தா ஐயோ என்னோட வாழ்க்கை இருக்கு கம்மியா இருக்கு செத்து போறேனா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கத்திட்டு இருக்க கேட்க கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பேசாம இருறா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து மோகரா சொல்லிட்டு இருக்கான் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஃபாரின் கம்பெனில வேலை பார்க்கறாராம். இவங்க 2 பசங்களும் பெரிய பணக்கார இடத்துல படிக்கிறாங்களாம். நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடி இருக்காங்க வேலை பார்க்குறவங்க. அவங்க தான் இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த லேடியா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி பார்த்து சொல்லுங்க எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் இவங்க சொல்றாங்க அது மாதிரிலாம் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் வந்து சில வித்தியாசமான விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சிவ இதை கேட்டுட்டு இங்க கேட்டுட்டு இருக்கான் என்ன வித்தியாசமான விஷயங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது மாதிரி இவங்களால ஆவியெல்லாம் பார்க்க முடியாது. சில விஷயம் அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு சில விஷயங்களை ஒரு இமேஜாவோ இல்லை வீடியோ மாதிரி ஒரு கிளிப்பு மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். அதாவது அதுவே தானாதான் நடக்கும். இவங்களாலலாம் பார்க்க முடியாது. அது பார்க்கற வரப்ப அதாவது அவங்களுக்கு வரப்ப அது வரும் அவ்வளவுதான். அது மாதிரிதான் அவங்களால ட்ரை பண்ணி எல்லாம் எந்த ஃபியூச்சரையுமே பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு கிளான்ஸ் வந்து இது மாதிரி ஒரு சீன்ஸோ ஒரு இமேஜஸோ அது மாதிரி அவங்களுக்கு வருமா. அதுதான் அவங்களுக்கு இருக்க பவரா. அப்பதான் வந்து இந்த லேடி எப்படி பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரி ரோட்ல இவரோட ஒய்ஃபும் நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப இவங்க குறுக்கையில ஓடி வந்திருப்பாங்க வேகமா. இது மாதிரி போயிட்டு இருப்பாங்க போல எங்கேயோ வேகமா ஓடிட்டு இருக்கப்ப இவங்களும் அவங்களுக்கு ஹாய் சொல்றாங்க. அவங்களும் ஹாய் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு டக்குன்னு அந்த ஃபியூச்சர் வந்து ஒரு கிளான்ஸ் வந்திருக்கும். என்னன்னா அந்த லேடி வந்து கல்லு தடிக்கி அப்படியே காரு குறுக்கையில வரும். அது மேல அடிக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கும். டப்புன்னு இவங்க வந்து அவங்கள நிப்பாட்டிடுவாங்க. போகாதீங்க தடிக்கி விழுந்துருவீங்க அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதே மாதிரி அவங்க நின்றுறாங்க. கரெக்டா அந்த கார் அப்பதான் கிராஷ் ஆகி போகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடக்க போறது தெரிஞ்சிருக்குமா இந்த மாதிரி இவங்களுக்கு ஃபியூச்சர் தெரியுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்பையிலேருந்தே இவங்க அடிக்கடி வந்து இவங்க அம்மா கிட்ட வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க எதை பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஏன்னா சில பேர் இருப்பாங்கல்ல அடிக்ட் ஆகி போயிருப்பாங்க. இப்போ எந்த விஷயம் எடுத்தாலும் ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அந்த நிமிஷம் சில பேர்லாம் இருப்பாங்க. அடுத்த வாரத்துக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. அது மாதிரி இவங்க செம்ம அடிக்டட் ஆகிட்டு இவங்க அம்மா கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்களாம். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே அவங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா இப்போ சொல்றாங்கல்ல இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபியூச்சரை சொல்றது ஜோசியம் சொல்றவங்க இவங்க வந்து சொல்றது 90% நடந்துருச்சுன்னாவே இவங்களெல்லாம் அவங்க கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மக்கள்லாம் ரொம்ப அவங்க மேல அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.